கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மது குடித்த 2 பேருக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். என்ன நடந்தது? அவர்கள் எங்கிருந்து இந்த மதுவை வாங்கி கொடுத்தார்கள்? தற்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மஞ்சநாய்க்கனூர் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மகேந்திரன் என்பவர் 2 நாட்கள் முன்பு மது குடித்ததாக தெரிய வருகிறது. அந்த மதுவை குடித்த பிறகு அவர்களுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் அவர்களை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில சேர்த்துக்காங்க. அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனையில் அவர்களை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதே சமயம் இந்த அவர்கள் குடித்திய மது எந்த விதமான மது, அதுல ஏதாவது கலப்படம் இருப்பதா என்ற கோணத்துல போலீசார் தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அதற்காக திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட போலீசார்களை வைத்து தனிப்படை அமைத்து விசாரித்துட்டு வருவதாக மேற்கு மண்டல ஐஜி தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் அவர்கள் மதுவை திருப்பூர்ல இருந்து வாங்கி கொண்டு பொள்ளாச்சி அருகே கூடிய அவருடைய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சொந்தமான டீ கடை அருகே அருந்தியதாக தெரியுது. அவருடன் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த மது குடித்ததாகவும் அதில் இவர்கள் 2 பேர், அதாவது மகேந்திரன், ரவிச்சந்திரன் என்பவர்கள் இருவர்களுக்கு மட்டும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் மற்றவர்கள் நலமா இருப்பதை அடுத்து போலீசார் இவர்கள் வாங்கிய மதுவில் ஏதாவது கலப்படம் இருக்கா, இல்லை இவர்கள் போதைக்காக வேற ஏதாவது பூச்சி மருந்தை அதனுடன் சேர்த்து அருந்தியிருக்கார்களா என்ற கோணத்துல விசாரணை நடத்தி வருவதாக அதிகாரி தரப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் அவர்கள் அருந்திய அந்த மது பாட்டில்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போலீசார் ஆய்வுக்கு எடுத்து சென்றிருக்காங்க. அதே சமயம் அந்த சிகிச்சையில அனுமதிக்கப்பட்ட இருவர்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் மெத்தனால் போன்ற எந்த விதமான விஷ மருந்துகள் இல்லை என்று முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கு. ஒரு பக்கம் சிகிச்சை மற்றும் அவர்களுடைய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே சமயம் அவர்கள் அருந்திய மது பாட்டில்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் எந்த விதமான மது இருந்தது என்ற கோணத்துல ஆய்வுக்காக போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் இது கள்ளச்சாராயம் இல்லை என்ற ஒரு தகவல் வந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் வேறு எந்த விதமான மது இவங்க அருந்திருக்காங்க, எதனால இவங்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு என்று பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. தனிப்படைகள் அமைத்து கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இவர்கள் எங்கே மது வாங்கினார்கள், அந்த மதுவை விற்றவர்கள் யார், அதில் ஏதாவது கலப்படம் இருக்குதா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.